அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நீங்கள் முறுமுறுக்காதிருங்கள். 1 கொரிந்தியர் 10:10. அன்பின் தேவ பிள்ளைகளே, அழிவை விரும்புகின்றவர்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டு இருந்தாலும், ஆனால் அழிவை விரும்பாதவர்கள் இது தேவனுக்கு பிரியமில்லாத செயல் என்பதை அறிந்தபோது முறுமுறுப்பதை விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமாய் செயல்படுகின்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் முறுமுறுக்கின்றவர்கள் இருக்கத்தானே செய்கின்றார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதை எச்சரிக்கத்தக்கதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகின்றார். அன்பின் சீஷர்களாகிய அப்போஸ்தலர்கள் எந்த இடத்திலும் முறுமுறுத்ததில்லை. அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கின்ற எந்த ஜனங்களும் முறுமுறுப்பதில்லை. ஆவியை பெறாதவர்கள் இன்னும் முறுமுறுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் தேவ சமூகத்தில் இருந்தால் நாம் அப்படி இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம்.